இந்த 6 அறிஞர் பெருமக்களும் நம் அறிவுக்கு விருந்து வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சுதந்திர நாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது வீடா நாடா என்கிற தலைப்பில் வீடே என்கிற அணி தொடங்குகிறது. வாதத்தை தொடங்கி வைக்க தமிழ் தம்பி விஜய நம்பி வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. மிக சிறப்பு வாய்ந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியின் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கக்கூடிய இனிய நடுவர் அவர்களே, அன்பிற்கு ஒரு ஊர், பாசத்திற்கு ஒரு ஊர், நேசத்திற்கு ஒரு ஊர், மனித நேயத்திற்கு ஒரு ஊர், இந்த அனைத்திற்கும் சேர்த்து ஒரே ஊர், அது திருப்பூர் என்று சொல்வார்கள். மிக சிறப்பாக பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, நடுவர் அவர்களே, அற்புதமான தலைப்பு. லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது வீடா இல்லை நாடா, அதுதான் தலைப்பு. நாடு எங்கெங்க போகுது, நாடு எங்க போகுது? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்லாங்ல சொல்றதா இருந்தா நாடு நாசமாக போகுது நடுவர் அவர்களே. இப்ப சிலருக்கு இந்த அரங்கத்துல பிடிச்ச ஹீரோவா தல அஜித் இருப்பார், இல்ல இன்னும் சிலருக்கு பிடிச்ச ஹீரோவா தளபதி விஜய் அவர்கள் இருப்பார், இன்னும் சிலருக்கு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களும் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். தளபதி மாறுவார், தல மாறுவார், சிவகார்த்திகேயன் அண்ணன் மாறுவார். ஆனால் என்றைக்கும் பெண்களுக்கான ஒரே ஹீரோ அவர்களினுடைய அப்பாக்கள் தான் என்று சொன்னார் வீடு தருகிற வல்லமை இல்லையா நடுவர் அவர்களே? அது எவ்வளவு பெரிய ஆற்றலை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. நடுவர் அவர்களே, பெண் என்பவள் மங்களம் அல்ல, அவள்தான் வீட்டின் மங்களம் என்பதை இன்றைக்கு சமூகம் உணர தொடங்கி இருக்கிறது. நகைகளை சுமந்த தோள்கள் நாட்டை சுமக்க தயாராகிவிட்டது. பாத்திரம் தேய்த்த கைகள் இன்றைக்கு பாரதத்தை துலக்க புறப்பட்டு விட்டது. மெட்டி அணிந்த பாதங்கள் இன்றைக்கு மெட்ரோ ரயில் ஓட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மண்கலம் மங்களம் மட்டுமல்ல, இன்றைக்கு செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புகிற விண்கலத்திலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். உன்னுடைய சாதனைகளை நோக்கி நகர்வதற்கு, உன்னுடைய இலக்குகள் நோக்கி நீ நகர்வதற்கு உனக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தை, நம்பிக்கையை வீடுதான் நடுவர் அவர்களை தருகிறது. அதனால்தான் தமிழ் சான்றோர்கள் சொன்னார்கள், வீடு என்பது செங்கலால் ஆனது அல்ல, அது பெண்களால் ஆனது என்று நம்முடைய சமூகம் சொன்னது. ஒரு 7வது வகுப்பு பேச்சு போட்டியில நான் தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டு வீட்டுக்கு வரேன், தொங்கிய முகத்தோடு வர்றேன். கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க அப்பா. தோத்துட்டு, என்ன ஆச்சு பேச்சு போட்டி? அப்பா தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ தோக்கல அப்படின்றாரு. எல்லாரும் பார்த்தாங்க, நடுவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே என் அப்பா ஒரு அற்புதமான பதிலை தந்தார். ஐ ஓப்பனிங் மூமெண்ட் ஃபார் மீ. எங்க அப்பா சொன்னார், நீ தோக்கல, இந்த முறை நீ ஜெயிக்கல, அவ்வளவுதான், அடுத்த முறை நீ ஜெயிப்ப, நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன் என்று என்னுடைய அப்பா உற்சாகப்படுத்தினார். கொலை செய்யணும் என்ற எண்ணத்தை இந்த வீடா நாடா உங்களுக்குள் கொண்டு வருகிறது. ஒரு காலத்துல ரோஸோட வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, அப்ப கூட மகிழ்ச்சியா தான் இருந்தது. இப்ப அருவாவோட வந்து அப்ரோச் பண்றாங்களே, நாடு இவ்வளவு கீழ்மையை நோக்கி போயிருக்கிறே, இந்த நாடு எப்படி ஒரு லட்சிய இளைஞர்களை உருவாக்கும்? அதான் ஒரு கவிஞன் அழகா 2 வரியில சொன்னான், உணர்ச்சியோடு கொடுத்தால் ஒற்றை ரோஜா, உணர மறுத்தால் ஆசிட் வீச்சா. நடுவர் அவர்களே, நம்மளுடைய தமிழகத்துல பூரண சுந்தரின்னு ஒரு பாப்பா நடுவர் அவர்களே, அவளுக்கு கண்ணு கிடையாது. தன்னுடைய அம்மாவினுடைய கால்களை கட்டி பிடித்து அழுகிறாள். அம்மா, செடி எப்படி இருக்கும், கொடி எப்படி இருக்கும், இந்த மலர்கள் எப்படி இருக்கும், இந்த வண்ணங்கள் எப்படி இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியலம்மா, ஏன் இந்த கடவுள் எனக்கு கண்ணவே கொடுக்கல அப்படின்னு அழுகிற போது அவளினுடைய தாய் அவளை ஆறுதல் படுத்தினார். பூரண சுந்தரி, இன்னைக்கு உன்னால இந்த உலகத்தை, இந்த வண்ணங்களை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம், நல்லா படி, கல்வியால் உயர்ந்து நில், உன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை, நாளை இந்த உலகத்தின் கண்கள் நிச்சயம் உன்னை பார்க்கும் என்று உற்சாகப்படுத்தினார். பூரண சுந்தரி இன்றைக்கு பூரண சுந்தரி IAS ஆக மாறி இருக்கிறாள் என்று சொன்னால், லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது நாட்டை விட வீடுதான் நடுவர் அவர்களே. வீடு வளர்க்கும், நாடு அதை வரவேற்கும். வீடு வெற்றி பெற வைக்கும், நாடு அதை கொண்டாடும். வீடு நம்மை கை தூக்கி விடும், நாடு நம்மை கைத்தட்டி பாராட்டும். கைத்தட்டி பாராட்டுபவர்களை மறந்து விடலாம், ஆனால் கை தூக்கி விட்டவர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது.
லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது நாட்டை விடவும் வீடே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளரா பேசுறது சுலபம் இல்லை. நாமும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நமக்கு கொடுத்தார்ல, அதற்காகவே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். பேசும்போது சொன்னாருங்க, மண்கலம் அல்ல மங்கலம். இன்றைக்கு விண்கலம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. வீடு எப்படி தெரியுமா இருக்கு? அன்னைக்கு